நகை எல்லாம் ஏத்து அடிக்க வர பாருங்க 4 லட்சம் கொடு கோ சொல்லி விட்டுருவேன் 4 லட்சம் கொடு ராமாய் கிட்ட சொன்னா அவ்வளோதான் 4 லட்சம் போட முடியாது என்ன பண்ண ஏய் போட மாட்டியா சும்மா விட மாட்டோம் என்ன வரல காட்டு என்ன 4 லட்சம் டே 6 பாரு தார் காசு மூஞ்சி அம்மா சமைச்சு மூஞ்சி மெயின் ரோட்ல சேஞ்ச் பண்ண மூஞ்சி சின்ன மூஞ்சி சுத்தி பேர் 4 லட்சம் போட முடியாது சாரி இவளுக்காக எவ்வளவு வேலை செஞ்ச ஆரம்பத்துல இருந்து நானு என்னை ஏமாத்திட்டாயா 4 லட்சம் போடுனா 4 லட்சம் போட மாட்டாங்களாம் என் மூஞ்சி 6 பால் தாரு காசு மூஞ்சா சாரி விட மாட்டேன் உன் சாவு என்னாலதான் ஆனா நான் சாவு அடிக்க மாட்டேன் அந்த தளபதி கிட்ட இல்லாதெல்லாம் சொல்லி உன்னை போட வைக்கல நான் கோஞ்சாமி இனியிலிருந்து நான் திருந்திட்டேன்பா திருந்திட்டு ஜெயில ஒருத்தங்க அவரை காப்பாத்திட்டு வரேன் செய்யாத தவறுக்காக தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேனே காலம் முழுவதும் இந்த சிறைச்சாலை தான் நான் உன்னை காப்பாத்தான் நான் ஓடியாங்க நான் திருந்திட்டாமா ஆமா தளபதி அவனுக்கு மாமா சண்டை அடிச்சு தேய்ச்சிட்டாரு அவன் எங்க போயிட்டான் மன்னர் உயிரோடு இல்ல மன்னர் செத்துட்டான் அந்த சாரி தேவடியா கட்டில் குஞ்சு குஞ்சு வச்சுட்டான் அவங்க பேர் அவன் 10 பேர் வாங்குறான்றான் 10 பேர் எதுக்கு சண்டை போறதுக்கு தான் டிபாஸ் கட்டிக்கிறான் வாங்குறான் அதான் உனக்கு காப்பாத்தணும் அது சரி நீ எப்படி திருந்தல 4 லட்சம் காட்டம் கொடுக்கல 4 லட்சம் ரூபாய் பணம் கேட்டே குடுக்கல அப்ப கொடுத்துருந்தா அங்கே நின்று இருப்பேன் மனித இயல்பே அவள் தானப்பா கொடுக்குறதே இருப்பா இல்லைன்னா அது மொத்தம் இப்போ நடந்துங்குது அரசியல் கூட யார் யார் எங்கெங்க எவ்வளோ பெறணும் எங்கே போகலான்னு எதிர்பார்க்குறாங்க நம்ம கம்பெனி மாதிரி தான் நம்ம கம்பெனியில் அப்படி தான் பண்ணுறாங்க அங்கே 8 லட்சம் தரம் அங்கே போவான் இங்கே நாடே கேட்டு போச்சு அப்பா நாடே கேட்டு போச்சு அப்பா சரி உன்னை காப்பாற்றுனா ஓடியாண்டானா பிஸ்கெட்டு ஒன்று வந்து காப்பாற்றுறான் அவன் உன்னை சாவாடிக்கு வந்துங்கிறான் அதுதான் குருகோயில் வந்துட்டேன் உன்னை காப்பாற்றுறேன் எப்பனா என்னை பார்த்துறான் போது பார்த்தா நன்றிக்காக காப்பாற்றுறேன் நன்றிக்காக ஒரு 40 50 வருவாங்க 40 50 வருவா ஒரு 4 படி அடிச்சு ஒரு 3 கிலோ ரவை படுக்கும்போது ஒரு 3 லிட்டர் பால் அப்படியே நெட்டி சாப்பிட்றாங்கன்னா நைட்டு 12 மணிக்கு ஒரு 15 பரோட்டா சாப்பிட்டு அப்படியே ஒரு போயிட்டு இவ்வளவோ சாப்பிட்டு ஒரு போய் ஆமா எப்பதான் ஒரு போய் தூங்கும் போது தான் ஒரு போய் சரி விடு இலவசமா லவ் பண்ணு அந்த ரங்க சேனல் அவங்க சொல்ல மாட்டாங்க போ போட்டாங்க காப்பாத்தி போ வேற சொல்றாங்க வந்து போ தளபதி தேடி வரண்டா அந்த பாவி நான் நல்லவனு சொல்லி திருமணம் செஞ்சு வச்சிருக்கேன் மரியாதைமா நம்ம குடும்பத்தையே கெடுத்துடல பாவி அவன் நல்லா இருப்பான் என்ன சிறையிலத்தி விட்டாங்க தந்தையில சிறை எடுத்து விட்டாங்க ஆனா உடைய தந்தை உயிரோடு இல்லை சிறிய தாய்த்தால் நாம் இருவரும் இந்த இடத்தில் இருந்தால் நம்மளே கொன்றால கொன்று விடுவாங்க அப்படியா சிறிது காலம் கலவரமாக இருப்போம் சரி கால நேரம் வரும்போது அவங்களை அரண்மனையில் சாருமதி வந்து கொள்வான் தளபதி எங்கடா பேன கையா எங்கடா பேன அவன் நிக்க வச்சுக்கலாமா காக்கா பேர் வச்சுருக்காங்க தளபதி உன்னை பார்ப்பதற்கு எனக்கு கோபமாக ஏன்டா உள்போச்சு நான் என்ன பண்ணேன்
கிழக்கு மன்னன் மால் மீது எடுத்து வைத்தான். வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். நீ மச்சான் ஒரு மாமா இன்னைக்கு அச்சுக்கு நான் ஒன்னா கொடுக்குறேன். நான் என்ன பண்ணுறேன்? உறவுக்கே இடம் கிடையாது. சரி சரி விடு. மாமா உயிரோடு இல்லை செத்துட்டார். சாதம் போட்டாங்க என் நம்பிக்கை அது உனக்கு கூட்டணும் சொல்லிக்கிறேன். வந்து என்ன பண்ண போறேன்? இந்த நாட்டுக்கு மன்னர் யார் நீ? அந்த சார் என்ன சொல்லிக்கிறான்? இந்த நாட்டுக்கு நான் தான் மகாராணி, எனக்கு ஈடா யாரும் இருக்கக்கூடாது. அவனா சும்மா கத்திட்டு ரவுண்ட் அடிச்சுவான். அவனுக்கு பதவி கொடுக்கணுமா? அவனை போட்டு தட்டுவானா? அவனுக்கு 25 லட்சம் தரேன்னு எங்க சொன்னான். குடும்பத்தை அறிவிக்க கிடையாது. அவன் சொன்னாலும் கேட்பாருக்கு மகிழ்க்க வேண்டாம். அப்ப நான் சொன்னா நம்பல. என்னுடைய வார்த்தையில இருக்கு. அப்ப கேட்டவங்க சொன்னா நம்புறேன் தாராளமா. சாரி அண்ணா சொல்லவா? பச்சா 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 குழந்தைங்க தேவி ஒண்ணு அறியாத வாயில மண்ணு. அவளா இப்படி அந்த தலையாட்டினாங்கல்ல ஒன்றுமே புரியவில்லை. சொன்னாங்க நாட்டியம் ஆடி கொண்டால் நாட்டிற்கு ஆசை வரலாம், பேராசை வந்துவிட்டது. நண்பா, மறக்க மனம் இருந்தால் மறந்து விட்டேன். இருப்பது ஒரு மனம். என் உயிர் நண்பன், என் உயிர் நோடி, என் ரத்தத்தின் ரத்தம், சொந்தத்தின் சொந்தம், இருப்பினிடமே இதோடு எனக்கு உயிர். நாட்டுக்கு வந்து என்ன பண்ண போறேன்? இதற்கு ஏதாவது உபாயம் மாற்ற முடியாது. அதுக்கு ஐடியா இருக்குது. அவங்க சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருப்பா. அதே மாதிரி நீ அவகிட்ட சந்தோஷமா இருக்கிற மாதிரி இரு. நேரம் ஒரு சொல்ல பின்னாடி குடிக்கிறோம். ஒரே குத்த அந்த தேவையா இவளை விடலாமா? கூடாது. அவளே வந்தா சாவு தேடி அவளே வந்தா மணிமணி சுட்டிக் கொண்டு நகர்வலம் வரும்போது கடைவாளை பிடிப்போம் அல்லவா? அதை தான் சொல்ல நான் பிடிக்கிறேன். நகர்வலம் நான் என்ன வாழ பிடிக்கிறேன்? நான் கடைவாள் உன்னை போடு சொல்றான். எடுக்க கொடுத்து குதிரை மடையில் அமர்ந்து கொண்டு சொல்லும் போது என்னடா இன்னும் மயப்பறியா? மயப்ப பிறந்தவன் நான் அல்ல. எதுவும் வெளிப்படையாக பேச அப்ப சொல்ல. அவன் என்ன சொல்றான்? நகர்வலம் செல்லும் போது நாம் இருவரும் சிம்மாசனத்தில் அமரும் போது பல்லாக்கில் உன்னை தூக்கி போக சொல்லி Oh my God. போடா வந்து புடிச்சிக்கிறா. தாய மொத்தம் போச்சுடா. அழகே உதடுடா. இப்படி போய்ச்சா? எங்கிட்ட அமெரிக்கால வந்து எங்கிட்ட நின்னுட்டீங்க. அவன்மா அப்படியே வாயினா வந்து நிக்க. போயிட்டு இப்போ. போயிட்டு குடியா. சொன்னடா லிஃப்ட்க்கு. சார்வதி கோபம் என்பதே உனக்கு வரக்கூடாது. போடா சார்வதி. கட்டான உடலை கண்டவுடன் என் கஜவஜங்கள் துடிக்கிறது. சார்வதி நில ஒவ்வொரு பெண்ணாகி உலகின்றாயோ நீரோலையில் போய் சார்வதி உன் கட்டான உடலை கண்டவுடன் என் கஜவஜங்கள் எப்படி ஒன்றாடி கண்டவுடன் என் கஜவஜங்கள் எப்படி கண்ணே கலியமுதா தேனத்திலே மாவத்தின் திக்கத்தைகளே ஆனாத வண்ணமலரே தகுத்தாத தெங்கரியே வற்றாத வைதியே வீரா வைரவே சிவானும் குயிலே கண்டிப்பதற்கு வார்த்தைகளே என்ன மன்னிக்கிறேன்னா சும்மா கிடையாது. 4 பம்பை 8 செலவு போகணும். அப்பதான் வெண்ணிச்சு ஆத்தால இட்டு வர முடியும். குலதெய்வத்தை கும்பிட வேண்டும் என்று வர்ணிக்கத்து சொன்னேன். அவன் என்ன வர்ணிக்கத்து சொல்றான்? குலதெய்வத்தை அதே சொன்னா கொஞ்சம் கொஞ்சம் பேசும் மதிமயக்கும் பச்சைக்காலின் பாதை பலவிருக்கும் கொஞ்சம் 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 இல்லப்பா கொஞ்சம் கொஞ்சம் குனிஞ்சு குனிஞ்சுக்கின்றான். சாவானா தெரியல மாமா மாமன் மதுரவியரே கேட்ட சூரன்
இருக்கும். நானும் எவ்வளோ டம்பூச்சி பூட்டி உன் திறமையை பாராட்டுகிறேன். பாராட்டு ஆட்டுப்பா பாராட்டுன்னு அதற்கு செலுத்திருக்கிறது. என்ன சொன்ன நானா? ஆண்டவா முகூட்டு ஆண்டவா 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 தலையாட்டா ஏன் ஆட்டா நல்லா இருக்குதா? இல்ல ஆட்டா கொண்ட மாட்டேன்டா. இதை பார்த்தேனே ஒரு ஞாபகம் வந்து காலையில குதிரை ஓட்டின்னு வச்சுக்கா ஞாபகம் ஏன்னா நல்லா உட்காரு. இனிமே பார்த்து என்ன ஒருத்தர் கட்டியாங்க வை டீ கடைக்கார அங்கிள் கொலை பண்ணிட்டாங்க. ஒண்ணு நடக்காததுக்கு அப்புறம் பால ஆசிரியத்தை நான் வச்சுக்கிறேன். உள்ள 2 லிட்டர் பிளாஸ்க்ல இல்ல நான் எடுத்தேன் அதெல்லாம் யாரும் கை வைக்கக்கூடாது. கைராகி விடப்பட்டு தமிழ் தமிழ் சொல்றேன். அப்பதான் விவேகானந்தராட்டம். சரி சரி நாட்டு மகளிர் என்ன சொல்லிட்டு போ. வாழ்க்கிற உண்மையை சொல்றேன். இப்போதான் வாயிலுக்கு நல்ல வார்த்தை தான் வருது. ஒரு விஷயம் நல்லா இருக்கும் போதுலாம் நல்லா உயிரோடு இருக்கும் போதெல்லாம் வரல. அப்பெல்லாம் அப்ப வராது. அப்ப ஏன் வரா? உண்மையாவே சொல்றேன். ஆசைப்படுங்க பேர் ஆசைப்படாதீங்க. வாழ்க்கையில ஏதோ நான் அந்த கேட்க முடியல வாழ்க்கை வாழ்ந்துருக்கலாம். நல்ல வாழ்க்கை தான். அவனை ஏமாத்திக்கிட்டு நான் பண்ண ஏமாத்தி எங்க போகிட்ட வருவாங்க. உடனே பிரபர் அதான் வாழ்க்கை வாழ்ந்துட்டேன். கொஞ்ச நாள் அந்த ஆள் கூட வாழ்ந்துட்டேன் கூட என்ன நல்ல சாவு சேர்த்து இந்த நாடோடி கூட வந்து போடா போடுக்கா போடுக்கா அதான் அக்குவா சொல்வதை சொல்லி இருந்திருக்க வேண்டாம். தீனால் சுட்டப்பன் உள்ளார மாறுவர் நாவினால் சுட்டவடே. என்னடா திருப்பூர் சொல்றான்? அப்ப எழுதுன்னு ஒன்னும் சொல்லிக்கிறாங்க. அது எப்ப எழுதுந்து அதே சொல்லிக்கிறாங்க. மாத்துங்க பாதா மாத்துங்க. எப்படி ஏதோ சொல்ல வரல. தீனால் சுட்டப்பன் உள்ளார மாறுவதோ நாவினால் சுட்டவடே. இப்ப நான் மாத்திரம் வர தீயினால் சுட்ட கருவாடு நாருமோ நாராதோ நாவினால் நக்கப்பாடு. எப்படி மாத்திரம் பாருங்க திருப்பூர்ல. என்னடா ஒரு திருக்குறளை போய் நக்கப்பட வேண்டும் நினைக்கிறான். பாரதிதாசரா தூக்கு மாட்டி நீலாம் போட்டு ஒட்டி மாவன் பிளகா பையன் ஆனாடி சிரிப்பாப்பா நல்லா இல்லகா கூட சேர்ந்து நீ அதை விட கேடு கட்ட பிள்ளை. உண்மையாவே சொல்ல நாங்கள் பண்ணதில் நல்லது இருந்திருக்கும் கெட்டது இருந்திருக்கும். என் ஃபேஸ் தெரியுது எல்லாருக்கும். அதனால உண்மையாக நல்லது மட்டும் எடுத்துங்க, கெட்டதில் எங்கேயும் விட்டு போயிடுங்க. அப்புறமேட்டு வந்து எடுத்துவோம். தவறாக பேசினா கூட தயவுசெய்து மன்னிச்சிருங்க. நான் வாரேன். ஜோகு செவடியா அக்கா வந்துருக்கட்டும். கொஞ்சமே அனைவரின் நாட்டில் அனைவரும் வேறொன்று வைத்துவிட்டு இனி எனக்கு நிகர் எவருமே கிடையாது. சாருன்னு சொல்லிங்கண்டா. இந்த நாட்டை ஆளப் பிறந்த சிங்க அந்த சாரு உன்னை எதுவுமே சொல்லல. உன்னை கொலை பண்ண கூட சொல்லல. நான் தான் போய் சொன்னேன். ஏன்னா
4 லட்சம் கேட்டா அவ கொடுக்கல. ஆனா இல்லாதவ போயிலாம் சொன்னேன். நீ நம்பி அவளை சொல்லி விட்ட. பணத்துக்காக ஒரு 6 கொலை செய்திருக்க. நீ மட்டும் இவ்வளவு வேலை செய்யல, நான் செய்யக்கூடாதுன்னா சொன்ன மாமனே கொலை பண்ற அளவுக்கு போனே நீ. அவன் நாட்டை எழுதி கொடுக்கவில்லை, அதனால் அந்த பணத்தை என்னிடம் கேட்டு வாங்கினேன். என்ன கோயிப்பா கேட்டு வாங்கிட்டியா? விஷயம் என்னிடமே தெரியவில்லையே. யார் தெரியல விட்டு போறான். உனக்கு மட்டும் நான் அவரை விட்டுனானே உனக்கு ஆப்பு வச்சுக்கிறேன். 2 பேர் வந்துக்கிறாங்க. என்னை கொல்லவோ வெல்லவோ பிறக்கவில்லை, இது பிறக்க முடியாது. மொக்கா பொண்ணு வச்சு அவங்க லவரம் வந்தீங்க நம்ம ஜபால். வைப்பது உன் நினைவுகள். நீ இருப்பதோ தூரத்தே, கனவுகளும் நினைவுகளும் இருப்பதோ மழை பெய்தால் பூமிக்கு சந்தோஷம், சூரியன் உதித்தால் சந்திரனுக்கு சந்தோஷம், உணவை கண்டால் பசிக்கு சந்தோஷம். என் மனிதர்களை பெற்றெடுத்த பொத்திரத்தை எனக்கு சந்தோஷம். உன்னை பார்க்க பார்க்க அளவில்லாத ஆனந்தங்கள் பெருக்கெடுத்து ஓடுகிறது. வெல்விழே ஆனந்தம் வந்தாதா நீ ஆனந்தம் வந்தாதா வர்றாங்க. உதனோடு உதன வச்சு உரிந்தது அவளுடைய படித்தலைகள் என் நாவினால் அடக்க எவன் ஒருவன் கத்தி எடுக்கிறானோ கத்தியில் தான் மகனும். உண்மைதான், நான் கத்தி எடுத்தவன், கத்தியில் தான் எனக்கு மகன். மனிதனாக பிறந்தால் ஆசைப்படலாம், பேராசைப்பட்டு விட்டேன். இந்த நாட்டை அடைய வேண்டும் என்பதற்காக குறுக்கு வழியில் பல திட்டங்களை திட்டினேன். இந்த நாட்டை அடையாம எங்க குடும்பத்தையே கருவறைத்தேன். கஜனமா வருடத்திற்கு ஒரு முறை குலதெய்வத்தை வணங்காத காரணத்தினால் இந்த மணிபுரி நாடு இப்பேற்பட்ட நிலைமைக்கு ஆளாகிவிட்டது. உண்மைதான், இதனுடைய பாவம் போக்க வேண்டும் என்றால் மட்டையில் பன்னீரால் தெளித்து திரியாக திரித்து அகல் விளக்கில் இளப்பெண்ணெய் ஊற்றி நாம் குலதெய்வத்தை முன்னாடி வைத்து அதை வணங்கினால் நாம் முன்னோர்கள் செய்த பாவம் குலதெய்வ பாவம் விலகிவிடும். இதை எவன் ஒருவன் செய்கிறானோ அவன் குடும்பம் சுபட்சமாக இருக்கும். அது மட்டும் கிடையாது, வேற என்ன என்றுமே அதர்மம் வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. நான் அதர்மத்திற்குரியவன், நீ தர்மத்திற்குரியவன். இந்த மணிபுரி நாட்டை என் அக்கா மகளை திருமணம் செய்து கொண்டு நான் சொன்னதை போல் அனைத்தும் செய்து இந்த நாட்டை ஆள பிறந்த சிங்கா உனக்குத்தான் தகுதி தராத. நான் வாழ்வதற்கு அருகதையற்றவன். நான் இப்போது எனக்கு ஒரு கடைசி ஆசை இருக்கு. என்ன கடைசி ஆசை? அம்மா
கடைசி காலத்தில் என் அக்கா மகள் வைத்து நான் மகனாக பிறக்க வேண்டும். அவ்வளவுதானே, தாராள பிறந்த வாப்பா. என் வயிற்றுல போறவன கருவியா நம்ம திருட்டு பையா இந்த மாதிரி திருட்டு பையன் உலகத்தில் இருக்கவே கூடாது. எந்த ஒரு குழந்தைய மனிதனாக பிறக்குவது நல்லவனாகவும் கெட்டவனாகவும் பிறப்பது கிடையாது. அவரவர் சூழ்நிலைக்கு தகுந்தாலும் நல்லவன் கெட்டவனாகிறான், கெட்டவன் நல்லவனாக. நான் சேராத இடம் சேர்ந்தேன். இப்பேற்பட்ட நிலைமைக்காக நீ சேர்ந்த இடம் நல்ல இடம். கடைசி வரை என் தம்பியை கண்கலங்காமல் வைத்துக்கொள். அவனை கண்ணீர் விடாதே. அவன் போட்டவனை மறந்துவிடு, போடாதவனை சீக்கிரமாக கரம் பிடித்து ஒப்படைக்கிறேன். பெற்றுக்கொள். ஒன்றுமே நீங்கள் சுபட்சமாக இருக்க வேண்டும். அம்மா எப்படியோ கொடியூரை அனைவரும் அழைத்து விட்டார்கள். இப்போ நாம் இருவரும் சென்று அந்த முருகப்பெருமானை வணங்க வேண்டும் அல்லவா? கணவனுக்கு எதிர்த்து பேசுகிறாள் மனைவி என்று உங்கள் மனதில் குழப்பமும் வேண்டாம் சுவாமி. ஏனென்றால் இன்று நம் மூவருக்கும் ஒரு நன்னாள். தை திருநாள் என்று உரைத்தாலும் இருக்கட்டும், தை பூசம் என்று உரைப்பார்கள். அதற்காக இந்த தைப்பூச நன்னாளில் உமக்கு நல்லதோர் நிகழ்ச்சிகளை நடத்துகிறார்கள். இருந்தாலும் நம்மை நாடி வருபவருக்கு நாம் நன்மை செய்யலாமே. உமக்கு எமக்கென்று வேதம் இல்லை. அனைவரும் தோன்றியதுதான் மக்கள். மக்களுக்காக பிறந்தவர்தான் நாம் மூவரும். மக்கள் குறையை தீர்ப்பதன் கடமையாகும். மக்களுக்காக பிறந்தவர்கள். இல்லை சுவாமி, எனக்கு ஒரு பக்கம் சிறிது பயமாக இருக்கிறது. ஆமாம், நாம் இருக்க பயமே. நீங்க இருக்கிறதுனால தான் பயமா இருக்குது. வெளியே போறேன்னு சொல்லிட்டு எப்படியோ அவளை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டீங்க. திரும்பவும் நான் வெளியே போய் நம்ம காட்சி அளிக்கணும் இன்னொருத்தி வந்துட்டாலாம் என்ன பண்றது சுவாமி? தன் மனதிலே தவறாக எண்ணம் வரக்கூடாது. அவள் மட்டும் யாரு? நாங்கள் இருவரும் அக்கா தங்கைகள் தான். நீங்கள் அக்கா தங்கைகள். ஆமா. அதாவது என்னுடைய ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி இருந்தார் அல்லவா? ஆமா. அப்படி ஆனந்த கண்ணிலே பிறந்தவர்கள் தான் நீங்கள் இருவரும். கண்டிப்பா. எதற்கு தெரியுமா? இந்த பூலோகத்திலே பாமர மக்களுக்கு காட்சி கொடுக்க வேண்டும், மக்கள் குறையை தீர்க்க வேண்டும் இருக்காது. அவளோ நம்பிராஜன் மகளாக பிறந்து நம்பிராஜன் வளர்க்கப்பட்டார். கண்டிப்பாக. நீயோ காசி மகா ரிஷியின் வம்சத்திலே பிறந்த தேவேந்திரனுக்கும் நிர்வாணிக்கு மகளாக வளர்க்கப்பட்டு சூர சம்மாரத்தை முடித்த போது எனக்கு உன்னை பரிசாக கொடுத்தார்கள். அது அப்பொழுது என்னதான் இருந்தாலும் முதல் மனைவியோடு விட்டுட்டீங்களா என்ன? அதனால தாங்க ஒரு மனசுல ஒரு அச்சமா இருக்குது. எனக்கு இருவிழிய ஒன்றுதான். அப்படி நீங்க சொல்லாதீங்க. யார் வீட்டுல 2 பொண்டாட்டி இருக்காங்கன்னா முதல் பொண்டாட்டி எப்பயுமே நினைக்கிட்டு இருக்குதான். நினைப்பது தவறு. எப்போதும் குடும்பத்திலே சந்தேகம் தேவை. ஒரு குடும்பத்திலே சந்தேகம் இருக்கக்கூடாது. சந்தேகம் இல்லாமல் வாழ்ந்தால் எந்த குடும்பத்திற்கும் சஞ்சலம் வராது. நாமே சந்தேகப்பட்ட பாமர மக்களே சந்தேகப்பட மாட்டார். நாம் செய்கிற லீலைகள் தான் அவர்களும் செய்கிறார்கள். ஆமா ஆமா. சரி, நம்ம ஏன் தேடி வருகிறார்? உங்களுக்கு மட்டுமில்லை என் கணவர், அனைவருக்குமே என் கணவர். அம்மாவுமே அப்பாவுமே அன்புடனே ஆதரிக்கும் தெய்வமுமே. அம்மாவுமே அம்மாவுமே அப்பாவுமே அன்புடனே ஆதரிக்கும் தெய்வமுமே. அம்மாவுமே தந்தை முகம் தாய் முகம் தெரியோமே. மனசாந்தி தரும் இனிய சொல்ல கேட்டறியோமே.
நீ மனசாந்தி தரும் இனிய சொல்ல கேட்டறியோ நீ எனக்கு உன் படைப்பு இனிமை காணுதே நீ எனக்கு உன் படைப்பு இனிமை காணுதே நீ எனக்கு உன் படைப்பு இனிமை காணுதே இதை அறியாயோ முருகா உன் கருணை இல்லையா முருகா கிராமத்திலே முருகன் பள்ளி தெய்வானை வந்திருக்கிறார்கள். எல்லோரும் வந்து ஐயனை வணங்கிவிட்டு உலார் போட்டு காணிக்கு போட்டுவிட்டு ஐயனை வணங்கி சென்றார். நம் குடும்பத்தில் நீர்வளம் நிலவளம் பால் பாய்ச்சி அனைத்து சேர்த்து போகும். அதே நேரத்திலே இந்த முருகன் பெருமான் பள்ளி தெய்வானை நினைத்து எதை வேலை ஈடுபட்டாலும் இந்த கிராமத்தையும் இந்த நாட்டு மக்களையும் நோய் நொடி இல்லாமல் காப்பாற்றுவாங்க. எல்லாம் எழுதி வச்சு கொத்து வச்சுக்கிட்டு உலார் போட்டு காணிக்கு போட்டுருவாங்க. அதுதான் நடக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு கண்டுவா பையினே அப்பன் கழுகா ஜனமுறையினர் கதறிடும் முறைகளை சொல்லி கண்டுவா பையினே அப்பன் கழுகா ஜனமுறையினர் கதறிடும் முறைகளை சொல்லி கண்டுவா பையினே ஓம் பிரணவ சித்தம்பரம் ஓங்க கண்டமர கண்டுவா பையினே அப்பன் கழுகா ஜனமுறையினர் கதறிடும் முறைகளை சொல்லி கண்டுவா பையினே இந்த மண்டலம் முழுவதும் சுற்று தண்டமாரி கபரகவச முண்டரப்படி அப்ப கழுகாஜன முறைகள் கதிரி முறைகள் சொல்லி எத்திசையும் புகழ் ஏற்றுதிக்காரன் மயமான ஞானகமே எத்திசையும் புகழ் ஏற்கும் சிங்காரன் என்பமயமான ஞானகமே